பி.டி. ராஜன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் முக்கியமான அரசியல் தலைவராக, அறிவுஜீவியாக, சோசியல் ரிஃபார்மராக செயல்பட்டது பல பேருக்கு தெரியும். திமுக 1967ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு நீதி கட்சி முதலமைச்சர் அண்ணா அவர்களுக்கு ஒரு ரிசப்ஷன் கொடுத்தார்கள். அதுல அண்ணா சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. படிச்சா இது ஏப்ரல் 20, 1967 அன்று சென்னையில் நீதி கட்சி அவருக்கு நடத்திய வரவேற்பு விழாவில் பேசியது. ஆங்கிலத்தில் பேசினார். அது பி.டி. ராஜன் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தார். அவரை மேன் ஆஃப் கல்ச்சர் என்று அழைத்தார். பண்பாட்டின் வடிவம் என்றும், கல்விமான் என்றும், லேர்னட் மேன் என்று சொன்னார். கல்விமான் என்றும், திறமையான நிர்வாகி என்றும் பாராட்டினார். புதிய திமுக அரசாங்கத்தை உயர்ந்த நிர்வாகத்திறன் மற்றும் அது கைட் பண்ணணும் என்று அங்க ஒரு வேண்டுகோள் விட்டார். அண்ணா அவர்கள் சொன்னதில் சில வார்த்தைகள் முக்கியமானவை. இதுல அந்த காலத்தில் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோது மக்கள் அரசியல் தலைவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட்டனர். ஆனால் இந்த காலத்தில் எவர் ஆட்சியை அமைத்தாலும் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் பொறுப்பு உள்ளது என்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். முக்கியமான ஒரு விஷயம். மாறுதல், ஒரு புதிய கட்டம் ஏற்பட்டுவிட்டது. அந்த நாட்களில் நீதி கட்சிக்கு 2 பெரும் பொறுப்புகள் இருந்தன. ஒன்று, மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவது. மற்றொன்று, பிரிட்டிஷ் ஆட்சியுடன் மோதாமல் எது சாத்தியமோ அதை அடைவது. நீதி கட்சியின் கொள்கை இதுவாக இருந்தது. பிரிட்டிஷாருடன் மோதல் ஏற்படாமல் அவர்களிடமிருந்து அதிகபட்ச நன்மைகளை பெற வேண்டும். அவர்கள் அழகாக அந்த சுருக்கமாக அதை சொன்னார். அப்புறம் என்னை பொறுத்தவரை நான் 3 வழிகளில் சக்தியையும் பலனையும் பெறுகிறேன். நீதி கட்சியின் தொடர்பு கொண்டிருந்ததனால் 1935 அதில் ஜாயின் பண்ணார். நீதி கட்சியின் தொடர்பு கொண்டதுனால அந்த கட்சியின் பெருந்தன்மையான பண்பை பெறுகிறேன். மேக்னானிமிட்டி என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தினார். சுயமரியாதை இயக்கத்தின் தொடர்பு கொண்டதால் தேவையான போது சுயமரியாதை உணர்வை பெறுகிறேன். காங்கிரஸ் கட்சியின் மாபெரும் தலைவர்களுடன் நட்பு வைத்திருந்ததால் அரசியல் சிக்கல்களை கையாளுவதில் அவர்களிலிருந்து ராஜதந்திரத்தை பின்பற்றுவேன் என்று சொன்னார். அதாவது ஐ ரெப்ரசன்ட் இந்த 3 ஸ்ட்ரீம்ஸ் என்று நன்றாக சொன்னார். அதே வழியில் தான் நம் மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு செயல்பட்டு இருக்கிறார்கள். எங்கிருந்து நல்ல ஐடியாஸ் வருதோ அதையெல்லாம் அமுல்படுத்தி அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு சிறப்பு செய்து அதை இன்னைக்கு வழிநடத்தி இருக்கிறார். முக்கியமானது 2 லாங்குவேஜ் பாலிசி. 2 மொழிகள் தான். 3 லாங்குவேஜ் பாலிசி தேவையில்லை, திணிக்க முடியாது, எந்த மொழியையும் எதிர்க்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஹிந்திக்கு எதிர்ப்பு இல்லை, ஆனா ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு. நான் பிரசிடென்சி கல்லூரி மாணவனாக இருக்கும் போது ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிராக போராட்டம் நடந்தது, நன்றாக ஞாபகம் இருக்கு. அதே முறையில் இன்னும் மோசமாக இன்றைக்கு அந்த கொள்கையை அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஒன்றிய அரசாங்கம். அதை எதிர்ப்பதில் தெளிவாக தைரியமாக சேர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்று சொல்லுவோம். திமுகவுக்கு அது பாராட்ட வேண்டும். அந்த இதுல 2வது பிடிஆர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. உச்ச நீதிமன்றத்தில் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை அவனால பொறுக்க முடியல. அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆளுநரோட ரோல் என்ன என்று.
டைட்டிலர் ஹெட், கான்ஸ்டிடியூஷன் ஹெட், அவரோட டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப குறைவு. அதாவது வித்தோல் என்றால் தடுக்க முடியாது, வித்தோல் என்றால் திருப்பி அனுப்ப வேண்டும். கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும், எல்லா மசோதாக்களையும் சிலது மட்டும் பிரசிடென்ட் அனுப்பலாம். பிரசிடென்ட் கூட 2 வருஷம் 3 வருஷம் ஊர்கா போட்டு வைக்க முடியாது இன்றைக்கு. இதெல்லாம் தெளிவாக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறந்த ஒரு ஜட்ஜ்மெண்டை தயார் வந்ததுக்கு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள் எந்த கட்சி பவர்ல இருந்தாலும் அந்த மாநிலங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்று சொல்லலாம் இந்த ஜட்ஜ்மெண்ட். அதை எதிர்த்து சில பேர் பேசியிருக்காங்க, அவங்க பேர்லாம் சொல்ல தேவையில்லைங்க. ஆனா அதை அந்த பாதையில் போறது இம்பார்ட்டன்ட். மூன்றாவதாக நீட்டை பற்றி தெளிவாகவும் தைரியமாகவும் பண்ணியிருக்காங்க. அதனால இது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கு செலிபிரேட் பண்ண வேண்டியது பி.டி. ராஜன் அவர்களை பற்றி பேசும்பொழுது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச்சிலிருந்து அதை சொல்ல முடியும். அதாவது ஒரு கொடியேற்று விழாவில் பங்கேற்றார் 1929 February 17. இந்த இயக்கத்தின் நோக்கமும் குறிக்கோளும் 2 மனிதர்களுடைய பாகுபாடு காணும் சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளுடைய பிளவுகளை உருவாக்கும், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்ற கருத்தை உள்வாங்க செய்யும், பெரும்பாலான மக்களை மாட்டுக்கும் கீழாக நடத்தும், பெரும்பான்மையான பக்தர்களை கோயில்களில் நுழைய விடாமல் தடுக்கும், பெண்களை வீட்டு பாத்திரங்களாக கருதும் சமூக அமைப்பை ஒழிப்பதே ஆகும் என்று தைரியமாக பி.டி. ராஜன் அவர்கள் அதில் சொன்னார். ஆங்கிலத்தில் சொன்னார், அது தமிழ் மொழிபெயர்ப்பது. இயற்கை நீதி மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் அனைவருக்கும் சம உரிமைகள் வழங்குவது, பாலின சமத்துவத்தை உருவாக்குவது, ஒவ்வொரு மனிதனும் முழுமையான முன்னேற்றத்தை அடைய தேவையான வசதிகளை ஏற்படுத்துவது, தேசத்தின் மீது தங்களுக்கு உள்ள கடமைகளையும் தேசத்தில் தாம் அனுபவிக்கும் உரிமைகளையும் அனைவரும் புரிய வைப்பது போன்ற இதை பற்றி தெளிவாக பேசினார். அவர் அவருடைய தமிழ் பெற்று அவர் தமிழ் உயர்கல்விக்கு செய்த சாதனைகள், அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் முக்கியமானவை. அண்ணா அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு எஃபிஷியன்டாக அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று அவரை போற்றினார். லேர்னட் மேன், மேன் ஆஃப் கல்ச்சர். அது ஒரு இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த விஷயங்கள் உண்டு. அதாவது ஜாதி கொடுமையையும் ஜாதி வித்தியாசங்களையும் எதிர்ப்பது, மக்களை திரட்டுவது. இந்த புக்ல தி டிராவிடியன் மாடல் என்று ப்ரொஃபசர் கலையரசனும் ப்ரொஃபசர் விஜயபாஸ்கரும் எழுத முக்கியமான ஒரு நூல், இன்டர்பிரேட்டிங் தி பொலிட்டிக்கல் எக்கானமி ஆஃப் தமிழ்நாடு. அதோடைய சாராம்சம் என்னவென்றால், வெறும் பொருளாதார இன்இக்வாலிட்டிஸ் மட்டும் இது இல்ல, சமூக சோசியல் ஜஸ்டிஸ், சமூகத்துறையில் அந்த மக்களை திரட்டி அந்த மோசமான பிற்போக்கான இருக்கக்கூடிய அந்த பழக்கங்களை எதிர்ப்பது, தூக்கி எறிவது. இதனால்தான் தமிழ்நாடு இந்த நிலையை இன்னைக்கு அடைந்திருக்கிறது என்று இந்த டேட்டா மூலம் இதை எடுத்து சொல்லியிருக்காங்க. பல விஷயம் இதை பத்தி பேசலாம். நான் இன்னும் டைம் எடுக்க தேவையில்லை. இந்த சிறந்த கூட்டத்தில் வாய்ப்பு கொடுத்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்